மூவிட பெயர்கள் 5ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம். அடடே, கலையரசியா? ஆளே அடையாளம் தெரியவில்லையே. இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய்? நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாளாகி விட்டது. எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம்ம ஊரிலேயே கிடைத்தது. மேற்கண்ட செய்தியை கேட்டீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா? நீங்கள் கேட்ட செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது? உரையாடல் வடிவம். நீங்கள் கேட்ட பகுதியில் பேசுபவர் யார்? கேட்பவர் யார்? பேசுபவர் மணிமொழி, கேட்பவர் கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்வது குறித்து பேசுகின்றனர். நீங்கள் கேட்ட உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன. இங்கு பேசுபவர் யார்? மணிமொழி. அதனால் பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார்? கலையரசி. ஆதலால் கேட்போரை குறிக்கும் இடம் முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர். ஆதலால் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. தன்னை குறிப்பது தன்மை. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. இவ்விருவரையும் தவிர மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். இந்த மாற்று பெயர் சொல்தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது. தன்மை நான், நாம், யான், யாம், நாங்கள். முன்னிலை நீ, நீர், நீவிர், நீயிர், நீங்கள். படர்க்கை அவன், அவள், அவர், அது, அவை. தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது. அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு: அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். ஆனால் அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதைப் போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பன வழக்கில் இல்லை. அவை வழுவுச் சொற்களாக கூறப்படுகின்றன. அதாவது அவை
பிழையானவைகளாக கூறப்படுகின்றன. மூவிட பெயர்கள் ஒருமையும் பன்மையும். தன்மை. தன்மையில் ஒருமை. நான், யான். தன்மை பன்மை. நாம், யாம், நாங்கள். முன்னிலை ஒருமை. நீ. முன்னிலை பன்மை. நீர், நீங்கள், நீவிர், நீயிர். படர்க்கை ஒருமை. அவன், அவள், அது. படர்க்கை பன்மை. அவர், அவை.